ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் 13 நாள் பக்காச்சு வீடியோ போட்டு இன்றைக்கி நம்ம கோட் படம் ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால அந்த படத்துக்கு போகலான்ட்டு இருக்கோம். அது ஒரு சின்னதாக ஒரு vlog மாதிரி பண்ணி போட்டுடலான் இருக்கேன். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோங்கள, அவங்களுக்கு கால் பண்ணால் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரை பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அவங்க எதாவது வேலையில் இருக்கிறனால எடுக்காமல் இருந்திருக்கலாம், அதனால தான் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. மிச்சபடி உங்களுக்கு எடுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம்ல, அதுக்காக தானே அவங்களும் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவங்க அட்டன் பண்ணுவாங்க, உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எனக்கும் நிறைய பேர் பர்சனலாக நிறைய ப்ராடக்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. பட் என்னால் என்ன மொபைல் ஷாப்பை ரன் பண்ணிட்டு இதையும் ரெண்டுத்தையும் ஒட்டுக்கா பார்க்க முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். என்னோட பர்சனல் நம்பர் இங்கே இதில் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் அதுலேயும் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தர பார்க்குறேன். அப்படி இல்லைனா அந்த ஷாப்போட காண்டாக்ட் நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் எல்லா வீடியோலையுமே. அவங்கவுங்களோட கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே, காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஷாப்புக்காக ப்ரொமோஷன் பண்ணுறோன்னா அந்த ஷாப்பில் வேறு ஒரு ஷாப், இப்போ நீங்கள் அந்த ஷாப் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்னோடய ப்ராடக்ட்ஸ் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து என்கிட்ட வாங்குங்கன்னு சொல்லி மெசேஜ் கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி எதாவது நீட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கே டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி தரேன். ஏன்னா நான் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக தான் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். யாருக்குமே பெய்டு ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறோம், அவங்க அதுக்காக தான் நம்ம ஒரு வீடியோ பண்ணி போடுறோம் போது அப்போ அந்த ரீச் அவங்களுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். இது நீங்கள் நம்ம கடை வச்சுருக்கோன்றதுக்காக போட்டு நம்ம போட்டு நம்ம நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கன்றது நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி எதாவது வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கே டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கும் ப்ரொமோஷன் பண்ணித்தரேன், ஃப்ரீயாக தான் ப்ரொமோஷன் பண்ணித்தரேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி இது ஒரு சின்ன மினி vlog மாதிரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம படம் நமக்கு ஃபஸ்ட் ஷோ கிடைக்கல. பட் நம்ம 4 மணி ஷோ தான் போகிறோம். 4:10க்கு ஷோ அரசன் தேட்டரில், கோயம்புத்தூர் அரசன் தேட்டர் நிறைய பேருக்கு தெரியும். நான் இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்ப போகிறேன். நல்ல வெயில் அடிக்குது, காமிக்கணும் பாருங்கள், நல்லா வெயில் அடிக்குது. கைஸ், உள்ளே வரக்குள்ளே ஒரு வழி ஆக்கிட்டாங்க. சரியான க்ரௌடு. நான் உள்ளே டிக்கெட் காமிச்சாலும் உள்ளே விடுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியே நிற்க வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. எல்லாம் வெளியே நிப்பாட்டியிருக்காங்க. டிக்கெட் கரெக்டாக காமிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உள்ளே விடுறாங்க. நம்ம உள்ளே போகணும், படம் பார்க்குறதுக்காக உள்ளே போகணும். ஒருத்தர் சுற்று போயிருக்காரு, அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். கைஸ், இப்போ நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே போக போகிறோம். மாலுக்குள்ளே போக போகிறாரு. பக்கத்து ஸ்க்ரீன் பார்க்குறதுக்குள்ள ஒரு வழி ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபுல் படத்தையுமே பார்த்தாச்சு. நேற்று என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறேன். படம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸு, விஜய் ஃபேன்ஸுக்கு அப்படியே செதுக்குன மாதிரி இருந்துச்சு படம். ஏன்னா நான் பயந்துகிட்டே இருந்தேன், கடைசியில் பீஸ்ட் மாதிரி ஆயிருமோ, அந்த மாதிரி ஆயிருமோ, ஏதாவது ஃப்ளாப் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா கடைசி 2 படம் தானே இருக்குது, அந்த படத்தில் முடிச்சு விட்ருவாங்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, தெளிவாக எடுத்து வச்சுருந்தாங்க. ஒரு சில மைனஸ் எல்லாம் இருந்துச்சு, பட் அதெல்லாம் பார்க்காம நம்ம இந்த படத்தை பார்த்துடலாம். ஏன்னா 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஏன்னா நிறைய படம் 3 மணி நேரம்னால லேக் ஆகும். இந்த படம் லேகே இல்லாமல் அப்படியே
நல்ல ஒரு ஃபேமிலியாக போகும்போது நமக்கு அது ஒரு சென்டிமெண்டல் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாமே பார்த்தப்போ அது அப்படியே ஃப்ளோ ஆகி ஆக்ஷனுக்குள்ளே போகும்போது நமக்கு இன்னும் ஹைப் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் இருக்குது, நிறைய கேமியோ ரோல்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் நிறைய எதிர்பார்க்காத சிவகார்த்திகேயன்லாம் வருவார்னு நினச்சி கூட பார்க்கல. நல்லா இருந்துச்சு, அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சின்ன ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் வந்திருப்பார், பட் நல்லா இருந்துச்சு. வேறு படத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டை பற்றி தான் மெயினாக சொல்லணும். பாட்டு பார்த்தீங்கன்னா மற்ற சாங் வந்து இந்த படத்தோட பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்தோட வச்சு பார்க்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம செப்பரேட்டாக வெளியே நம்ம யூடியூப்லாம் பார்த்துருப்போம், அப்போ நமக்கு சிங்க் ஆகிருக்காது. இது மூவியோட சிங்க் ஆகிருக்கு. எல்லா பாட்டுமே பார்த்தீங்கன்னா மூவியோட சிங்க் ஆகிருக்கு. நம்ம படத்தை தேட்டரில் பார்க்கும்போது அந்த பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதெல்லாம் டான்ஸ் பட்டையை கிளப்பி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு இருக்குது. விஜயே வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. அது வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் எந்த படத்துலையும் அவர் அந்த மாதிரி பண்ணதில்லை. பழைய படத்துலலாம் பண்ணியிருக்காரு, பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்காது. இந்த படம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சின்ன அதாவது என்ன சொல்கிறதுனா, இப்போது விஜயோட வந்து பாடி லாங்குவேஜ் வந்து காமெடி, விஜய் பாடி லாங்குவேஜோட காமெடி தனியாக இருக்கும், செப்பரேட்டாக இருக்கும். அதை வந்து பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா விஜய் சாரோட காமெடி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அந்த சின்ன ஆக்ஷன்லாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்கும். நமக்குன்னா விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். அதெல்லாமே நல்லா இருக்கும் அவர் பண்ணுறது. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் இருக்குது. சின்னதாக அந்த காமெடி பண்ணுறது, ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுற மாதிரிலாம் வந்து நிறைய இருக்கும். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு படத்தில். வேறு ஓவராலாக படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா கடைசி 2 படம் முடிச்சிருவாங்கன்னு நினச்சேன், பட் பரவாயில்ல, இது நல்ல படம். ஏன்னா இன்னொன்று லியோ படத்துக்குலாம் நான் ரொம்ப ஹைப்பாகி போய் பார்த்தேன், பட் அந்தளவுக்கு எனக்கு ஹைப்புனால எனக்கு அந்த படம் வந்து பெருசாக நல்ல படம். அது வந்து நம்ம ஹைப் இல்லாமல் பார்த்தா ஒரு நல்ல படம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் நம்ம ஆக்டிங்லாம் வந்து செஞ்சுருப்பார் விஜய் சார். பட் வந்து நம்ம அவ்வளோ ஹைப்பாகி, அதனால தான் அர்ச்சனா மேடம் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஹைப் பார்க்க வேண்டாம் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதனால இந்த படம் வந்து நான் பெருசாக எதுவுமே இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. சரி வேணாம், சும்மா போய் இன்ஸ்டாவில் ரீல்ஸை பார்த்து ஹைப்பாகி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போய் படம் பார்த்தோன்னா கண்டிப்பாக அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாதுன்னு நினச்சேன். நான் வந்து இந்த படத்துக்கு பெருசாக ஹைப் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வீடியோஸ் பார்க்கல, எதுவுமே பண்ணல, இன்டர்வியூஸ் எல்லாம் பெருசாக பார்க்கல. 1-2 இன்டர்வியூலாம் பார்த்தேன், பட் அதுலேயும் பெரிய ஹைப்பாகிற லெவல்லாம் எதுவும் கொடுக்கல. அதனாலே இந்த படம் வந்து ஹைப் இல்லாமல் போய் பார்த்தனாலும் நல்லா இருந்துச்சு. அதாவது எந்த படத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் போய் பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாது. இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு 10 out of 7 கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு படம். கதை ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டோரி தான். அந்த டிஏஜிங் மட்டும் ஒரு சில இடத்துல மட்டும் அந்த சின்ன விஜய், ரொம்ப சின்னதாக இருக்கிற ஒரு விஜய் ஒருத்தர் வருவார், அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சூட் ஆகாத மாதிரி, படத்தில் சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. மிச்சபடி எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தெளிவாக கதையும் ஸ்டோரி மூவ் ஆச்சு. ஏன்னா அவர் சொன்னது தான் 3 மணி நேரம் படம் வந்து உங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதாக ஸ்லோவாகும்னு நினைக்கிற இடத்துல பீக் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பேங்காக் பட்டாயா சீன்ஸ் மட்டும் ஒரு சில இடத்துல அந்த ஃபேமிலியோடு போகும்போது அப்படியே ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருக்கும். அது கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி ஃபீல் ஆகும்போது நமக்கு அப்படியே ஒரு பீக் எடுத்துகிட்டு போச்சு படம். நல்லா இருந்துச்சு. விஜய் சார் வந்து அந்த ட்ரெயின் சீக்வன்ஸோட ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. ஆப்போசிட்டில் விஜய் வெர்சஸ் விஜய் இருக்கும்போது இன்னும் ஒரு பங்கமான ஒரு சீனாக இருந்துச்சு. அந்த சீனை நான் கெஸ் பண்ணுறேன், விஜய் சார் இருக்குமோ ஆப்போசிட்டில். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பையன் வந்து அந்த பையன் விஜய் சாரோட பையன் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் 2 பேர் பண்ணும்போது அதே ஒரு பாடி லாங்குவேஜ்லேயே சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலே முன்னாடியே கெஸ் பண்ணிட்டேன் நான், ஓகே இது விஜய் சாராக இருக்கும், விஜய்க்கு சண்டை அப்படின்ற மாதிரிலாம் கெஸ் பண்ணி கடைசியில் பார்த்தா அது உண்மையாலுமே விஜய்க்கு சண்டை, விஜயை வில்லன் பண்ணி அப்படி வேறு மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக படம் பக்கா, எல்லாருமே பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கோயம்புத்தூரில் இருக்க எல்லா பிஸ்னஸ் ஷாப்ஸுக்குமே ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் ஷாப்ஸ்க்கு ஏதாவது ப்ரொமோஷன் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம அதை பண்ணித்தரலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.